புரட்டாசி மாதம் முடிஞ்சு 2 நாளில் தீபாவளி, திரும்பவும் மறுநாள் சஷ்டி விரதம்ன்றதுனால நான்வெஜ்ஜே வீட்டில் சமைக்காதனால எல்லாம் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் வாய் செத்து போயிருந்தாங்க. அதனால் டியூஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே தவிர மீதி எல்லா நாளும் நான்வெஜ்ஜு சமைச்சு அவங்கவுங்க நாக்க காரசாரமாக ஆக்கி விட வேண்டியது தான். இன்றைக்கி வந்து சிக்கன் தொக்கு பண்ணுறேன். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் போடணும். அதுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு இஞ்சி போட்டுட்டு வதக்கணும். தொக்குன்றதுனால இஞ்சியை தட்டி போட்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட மிளகாத்தூள் போட்டோம்னா சீக்கிரமே அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். அது நல்லா போட்டு இது கலருக்காக கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்ப்பேன் நான். அப்புறம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் சிக்கனை நல்லா அலசி எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கினோம். நம்ம சிக்கன்லேயே தண்ணி நிறைய வரும்னால தண்ணி அதிகமாக ஊற்றாமல் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கினே இருக்கணும். சிக்கன் நல்லா வதக்கிறதுலையே அது பாதி வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு திரும்பவும் தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தான். கிரேவி பதத்துக்கு வந்ததும் பூண்டு தட்டி போட்டு பெப்பர் தூள் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம பரிமாறிக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் வந்து நம்ம நாக்கு டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றோம். விட்டமின்ஸும் இருக்கிறதில்ல. பட் இருந்தாலும் வெஜிடேரியனில் இருக்கிற அந்த ஒரு டேஸ்ட்டுன்றதை விட இப்போ வெஜிடேரியன் சாப்பாடு வந்து நம்ம பூஜைலாம் பண்ணுறோம் இல்லையா, அழகாக வீடு வாசலாம் கூட்டி பெருக்கி பூஜைலாம் பண்ணுறோம்ல மங்களகரமாக, அந்த மாதிரி வெஜிடேரியன் வந்து எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகே, சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை டாட்டா.